பாமக தலைவராக அன்புமணியை தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து கடிதம் அனுப்பியதாக செய்தி தொடர்பாளர் பாலு கூறியதற்கு ராமதாஸ் தரப்பு திட்டவட்டமாக மறுத்துள்ளது. ராமதாசுக்கு தெரியாமல் முகவரியை மாற்றியதால் நிகழ்ந்த குழப்பம் என அருள் எம்எல்ஏ கூறியுள்ளார். தேர்தல் ஆணையம் அன்புமணி ராமதாஸ் அவருடைய பதவி காலத்தை ஆகஸ்ட் 2026 1ஆம் தேதி வரை நீட்டித்து அதற்கான அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார்கள். கட்சியினுடைய தலைமை அலுவலகமாக நமது இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த சென்னை அலுவலகத்தை அவர்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். அதோடு கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்பதையும் உறுதி செய்திருக்கிறார்கள். இன்னொரு கூடுதலான செய்தி, பாட்டாளி மக்கள் கட்சிக்கான சின்னம் மாம்பழம் சின்னமும் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக சமீப காலமாக இருந்த சில குழப்பங்கள் இப்பொழுது தீர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில குழப்பங்கள் காரணமாக யார் கட்சி என்று சொல்லக்கூடிய குழப்பத்தின் காரணமாக இருக்கக்கூடியவர்கள் உங்கள் மூலமாக அவர்களுக்கு அன்பு வேண்டுகோள் அழைப்பை விடுக்கின்றோம். அனைவரும் வாருங்கள், நாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து இந்த இயக்கத்தை நடத்தினோம். இந்த கடிதத்தில் எங்கே அன்புமணி ராமதாஸ் அவருடைய பெயர் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அவங்க பொய்யா மருத்துவர் ஐயாவையே ஏமாற்றி திட்டமிட்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பு இதை எப்படா அந்த தேர்தல் கமிஷனுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த கடிதம் அந்த விதியின் அடிப்படையில் அந்த கடிதம் தான் இந்த கடிதம். இது முகவரியை நான் 63 நாட்டுமுத்து நாயக்கன் தேர்தலிலிருந்து திலக்தீருக்கு மாற்றினதுனால அவங்க பேருக்கு போயிருக்குது. தலைவர் என்பவர் மாற்றப்பட்டு விட்டார். மருத்துவர் ஐயா அவர்கள் தான் தலைவர். முகவரியை அவங்க மாற்றியிருக்கிறாங்க. அதனால் அங்கே போயிருக்குது. இதை நாங்கள் முறையிட்டு இந்த கடிதத்தை நாங்கள் தைலாபுரம் தோட்டத்துக்கு வாங்குவோம். நாங்கள் தான் முன்னாடி 30/6/2025 கொடுத்த கடிதத்துக்கு அக்னாலஜ்மெண்ட் வரல. ஆனால் 10/8/2025 அன்று அவர்கள் கொடுத்த கடிதத்திற்கு அக்னாலஜ்மெண்ட் வந்திருப்பதாக காட்டியிருக்கிறார்கள். உறுதியாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் மட்டுமே தான் தவிர இதற்கு யாரும் உரிமை கொண்டாட முடியாது. ஐயா தான் சொல்லிட்டாங்களே, யார் வேணாலும் வாங்க, மன்னிக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்படி ஒரு மகத்தான தலைவரை பெற்றிருக்கிற பாட்டாளி மக்கள் வன்னியர் சங்கம் வாருங்கள், உங்களையும் மன்னிப்பார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.